தமிழர் நம்மளோட முன்னோர்கள் யார், எப்பேற்பட்டவங்க, எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்மளோட சொசைட்டிக்காகவும் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு சொல்லி. மீனிங் கிபி 2ஆம் நூற்றாண்டுல வேள்பாரின்ற ஒரு மன்னர் இருந்திருக்காங்க. அப்போ அந்த டைம்ல வீதியில போயிட்டு இருந்த அந்த மன்னர் அந்த முல்லை கொடியானது காத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவருக்கு மனசு கேட்காம அவர் போயிட்டு இருந்த அந்த ரதத்தை அந்த முல்லை கொடிக்கு சப்போர்ட்டுக்காக அங்கேயே விட்டுட்டு போனாரு. அழகான முல்லைக்கொடி. ஆமாம்மா, நமது மதத்தை கொண்டு வாழ்ந்து அதை இங்கேயே நிறுத்தி உருகி அதன் மீது பரவ விட்டு விடுவோம். அடுத்தது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு இலகின மனசு இருந்திருந்தா ஒரு செடி ஒரு பயிரை பார்த்து என்னோட மனசு நொந்துது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது, நம்ம ஐயா திருவள்ளுவர் திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம் அறத்தை தான் அவர் முன்னிலைப்படுத்தி பாடியிருப்பாரு. ஐயா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தெரியாது. நமக்காகவும் நம்ம நாட்டு மக்களுக்காகவும் நம்மளோட முன்னோர்கள் கொடுத்தது ஏராளம். ஆனா இப்போ நம்ம நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? லிட்ரலி மக்களுக்காக, மக்களை தன்னோட பிள்ளை போல கருதுற கவர்மெண்ட் லிட்ரலி கார்பரேட்ஸ்க்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு. நான் ஏன் பிள்ளை போலன்னு சொல்லனா, ஒரு காலத்துல நம்மளோட ராஜாக்கள்லாம் நம்மளோட மக்கள் அப்படித்தானே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தவங்க உண்மையிலேயே உதவி செய்யறதுக்கும் உதவி செய்யற மாதிரி நடிக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன? நம்ம எல்லாருமே அறத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து வாழ்ந்துட்டு வரோம். ஒரு சில பேர் தான் அதை கடைப்பிடிக்கிறாங்க. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, அதுல 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு போகும். நான் உதவின்னு சொல்றது காசு மட்டும் குறிப்பிடல. நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க. யாராவது நம்ம ஏன் இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஏன் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? பேசிக் அடிப்படை, இருக்க வீடு, உண்ண உணவு, உடுக்க உடை, இது 3 வாழ்க்கையில இருக்கிற நம்மளே வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி எப்படிலாம் யோசிச்சு பார்த்துருப்போம், எவ்வளவுலாம் ஃபீல் பண்ணியிருப்போம், எவ்வளவு வெக்ஸ் ஆயிருப்போம் நம்ம லைஃப்ல. இந்த பேசிக் 3 கூட அவ்வளவு கஷ்டப்படுற அவங்களோட வாழ்க்கை அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? அது நம்மளை விடுங்க, இந்த கவர்மெண்ட் என்னைக்காச்சும் இவங்களை பத்தி யோசிச்சு பார்த்துருக்கா? நம்ம ஊர் ஹைவேஸ் மோட்டர்வேஸ்ல ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ஸ் பார்ப்பேன். மித வேகம் மித நன்று, ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க, வாகனத்தை இயக்குங்க, சீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டுங்கன்னு சொல்லி. ஆனா இப்போ மோட்டர்வேஸ் ஹைவேஸ்லாம் பார்த்தா பெரிய போர்டா அட்வர்டைஸ்மெண்ட். யாரோட அட்வர்டைஸ்மெண்ட்? பிசினஸ் ஓனர்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட், கார்பரேட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பெருசா இருக்கு. அந்த வசனம்லாம் சின்னதா இருக்கு. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்க? மக்களை பாதுகாக்கிற வகையில இருந்த போர்ட் பலகையெல்லாம் மாறி இப்ப கார்பரேட்ஸோட போர்ட் பலகையா வந்துருச்சு. சினிமா, நம்ம ஹியூமன் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம என்ன பார்க்குறோமோ என்ன கேட்குறோமோ அதை தான் நம்மளோட மூளை செயல்படுத்தும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட மூளை சினிமா கூட எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் ஒரு நாடகத்தை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு சினிமாவை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அந்த மூவிஸை பார்த்து இல்லை அந்த நாடகத்தை பார்த்து உடனே அழுகுறவங்களும் இருக்கிறாங்க, சிரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கோவப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ சினிமா வேர்ல்டில் என்ன படம் வரணும், என்ன படம் வரக்கூடாதுன்றது நம்ம கையில் இல்லை, கவர்மெண்ட் கையில் இருக்குது. அண்ட் அந்த கவர்மெண்ட் அதை ஆர்கனைஸ் பண்ணுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இது முழுக்க மக்களாகிய நம்மளோட கையில் இருக்குது, என்ன பார்க்குறோம் என்ன கேட்குறோன்றது. நம்ம எல்லாருமே சினிமாவை இவ்வளோ கொண்டாடுற நம்ம ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சரை கொண்டாடுறதுக்கு மறந்துகிட்டு இருக்கோம். சைமா அவார்ட்ஸ், தமிழ் ஸ்டேட் ஃபிலிம் டைரக்டர் அவார்ட்ஸ், பெஸ்ட் ஆக்டிங் அவார்ட்ஸ், பெஸ்ட் ஆக்டர் ஆக்ட்ரஸ், டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே அவார்ட்ஸ்ன்னு சொல்லி பல விதமான அவார்ட்ஸை கொடுக்குற இந்த சினிமா வேர்ல்ட், இந்த அரசாங்கம் அவார்ட்ஸ் கொடுங்க, வேணான்னு சொல்லல. பட் அட் த சேம் டைம் பெஸ்ட் இயர் ஆஃப் ஃபார்மர் தமிழ்நாடு பெஸ்ட் ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அவார்ட்ஸ் கொடுக்கலாமே. இவ்வளோ டன்ஸ் ஆஃப் நெல் உற்பத்தி பண்ணியிருக்காங்க, இவ்வளோ டன்ஸ் ஆஃப் தக்காளி உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் அவார்ட்ஸ் கொடுக்கலாமே. அப்படியே விவசாயிகளுக்கு அந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறதா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு டெலிவிஷன்ஸ்ல போட்டு கட்டப்படுது? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட மூளையை நல்லா மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வகையில. நம்ம அதை அறியாம இருக்கிறது தான் இங்கே கொடுமையான விஷயமே. திருவேங்கட பட்டினத்தார் மிகப்பெரிய செல்வந்தர். அப்படி இருந்துமே என்னோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு திங்க் பண்ண ஒரு நபர், அதுல இருந்து கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவி செஞ்ச ஒரு நபர், சிவபெருமானை நோக்கி போன ஒரு நபர். அட்லீஸ்ட் நம்ம உதவி கூட செய்ய வேணாம், அவங்கள பார்த்து பரிதாபப்படுவோம், இறக்கப்படுவோம். நமக்கு என்னன்னு சொல்லி கடந்து போகிற கூட்டம் நம்மளோட கூட்டம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸே ஒற்றுமை இல்லாதது தான். அதனாலதான் வெள்ளைக்காரன் கூட அந்த டைம்ல நம்மளோட நாட்டை ஈஸியா இன்வைட் பண்ணோம். ஒரு கசப்பான விஷயம் ஒருத்தவனுக்கு நடந்தா அப்பாடி அது நமக்கு நடக்கலையேன்ற ஒரு மனப்பக்குவம் இருக்குல்ல, அது மிக கொடூரமான ஒரு மனப்பக்குவம். அது இந்த சொசைட்டில நடக்குது. அந்த சொசைட்டில தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றத மறந்துட வேணாம். Thanks for watching. See you on another video.